நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு ஒரு சில தவறான அபிப்பிராயம் பாருங்க. இப்ப இப்படியே இருந்துருவான், இவன் லைஃப் இப்படியே போயிடுவான், இவன் எப்படியே வாழ்ந்துருவான், இப்படியே இருப்பான்னு யோசனை இருந்தாங்க பாருங்க. ஆனா ஒரு நாள் இயேசு எரிகோவுக்கு வந்தாராம் பாருங்க. நான் அறிவிக்கிற இயேசு இன்றைக்கு நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க நிலைமை எப்படியா இருந்தாலும் சரி, அநேகர் ஆன்லைன் மூலமா இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இயேசு வர போகிறார். இன்றைக்கு உங்க நிலைமையை இயேசு மாற்ற போகிறார். உங்க வியாதியிலிருந்து கர்த்தர் சுகத்தை தர போகிறார். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான என் அன்பான தேவச்சனங்களே, உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. உங்களோடு கூட ஒவ்வொரு வாரமும் கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார் என்கிற தலைப்பில் பேசி கொண்டு வருகிறேன். இன்றைக்கும் கூட உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாய் ஒரு சிறப்பு விருந்தினரை கொண்டு வந்திருக்கிறேன். உங்களோடு கூட ப்ரொஃபோட்டிக்கலா ஒரு தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய வார்த்தையை அந்த தேவ மனுஷன் பேசுவார். அவர் எனக்கு ஒரு ஆவிக்குரிய சகோதரனா இருக்கிறார். இன்னைக்கு உங்களோட கூட கர்த்தர் பேசுவார் என்று நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நம்ம மத்தியிலே சிஸ்டர் கேரிஸ் ஃபெலினா இருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் நம்மளை பாடல் ஆராதனைக்குள்ளே நடத்துவாங்க. அவங்களோடு கூட இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். Praise the Lord. நம்ம பாடல் ஆராதனைக்குள்ள கடந்து செல்லலாம். எல்லாரும் நம்மளை மறந்துட்டாங்க, ஆனா நம்மளோட இயேசுப்பா நம்மளை மறக்கல. அது எபினேசரே ஆராதனை ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ மது நான் மறப்பேனோ
உங்க கிருபதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. பிரைஸ் தி லார்ட். உங்களை எல்லாரையும் 316 சேனல் மூலம் பார்ப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எல்லார் வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்க. வசனம் சொல்லுகிறது, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டான்னு பாருங்க. இன்னைக்கு பைபிள் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். மார்க் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் இப்படி சொல்லியது பாருங்க. பின்பு அவர் எரிவுக்கு வந்தார்கள், அவரும் அவருடைய சீஷர்களும் ஜனங்களும் எரிகை விட்டு புறப்பட்ட போது. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் பாருங்க. அவர் எரிகோவுக்கு வராரு பாருங்க. எரிகோவுக்கு அவர் வரும்பொழுது ஒருத்தர் குடுனாவே பறக்கும் போதே குடுனாவே பறந்துட்டாரு பாருங்க. குடுனாவே பறந்துட்டு ஒரு இடத்துல அவங்க அப்பா அம்மா பிச்சை கேட்க விட்டாங்க பாருங்க. அவங்க அப்பா அம்மா நினைச்சாங்க, இவன் நிலைமை மாறாது, இவன் கடைசி வரைக்கும் பிச்சை தான் எடுப்பான், இவனுக்கு கல்யாணம் ஆகாது, இவன் எந்த வேலைக்கும் போக முடியாது அப்படின்னு நினைச்சாங்க பாருங்க. ஆனால் அவனுடைய நிலைமையை இயேசு மாற்றினார். நான் அறிவிக்கிற இயேசு இன்றைக்கு உங்கள் நிலைமையை மாற்ற போகிறார். ஒரு வேளை நீங்கள் கடனில் இருக்கலாம், தீராத கடனாக இருக்கலாம், எவ்வளோ மருந்து சாப்பிட்ருப்பீங்க, எவ்வளோ மாற்று சாப்பிட்ருப்பீங்க, தீராத வியாதியாக இருக்கலாம். இன்னைக்கு உங்கள் பிரச்சனையை இயேசு மாற்ற போகிறார். பைபிள் வசனம் சொல்லுகிறது பாருங்க, யோபின் முன்னிலைமையை காட்டிலும் அவருடைய பின்னிலைமையை கர்த்தர் 1000 மடங்கு பிளஸ் பண்ணாராம். இன்றைக்கு உங்களுடைய முன்னிலைமையை காட்டிலும் உங்களுடைய பின்னிலைமையை கர்த்தர் 1000 மடங்கு பிளஸ் பண்ண போறாராம் பாருங்க. பைபிள் இன்னொரு வசனம் சொல்லிது பாருங்க, மத்தேயுவில் அழகா சொல்லிது பாருங்க. ஆகாயத்தை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நுட்கிறதும் இல்லையா, ஆனா அவைகளை காட்டிலும் நீங்க நானும் ரொம்ப விசேஷமான ஆளுங்க. பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க நானும் ரொம்ப விசேஷமான ஆளுங்க பாருங்க. அப்போ காக்கா குருவி எந்த ஐடி கம்பெனியும் வேலை செய்யல பாருங்க, எந்த சம்பளம் கவர்மெண்ட்ல இருந்து வரல பாருங்க, ஆனா அவைகளை பார்க்கிலும் நம்ம ரொம்ப விசேஷமான ஆளு பாருங்க. அப்போ அவைகளை பார்க்கணும் அப்படின்னும் போது அப்போ நீங்கள் ரொம்ப விசேஷமான ஆள் பாருங்கள். அப்போ உங்கள் சூழ்நிலை கண்டு பயந்து போகாதீங்க, உங்கள் வியாதியை கண்டு சோர்ந்து போகாதீங்க, உங்கள் பிரச்சனையை கொண்டு ஐயோ இப்படி நடந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. சிஸ்டர் பாடும்போது பண்ணாங்க, மறப்பேனோ மறந்து போவேனோ. இந்த உலகத்தில் ஒரு நாள் எல்லாரும் நம்மளை மறந்து போயிடுவாங்க. ஆனால் உங்களை என்னைய மறக்காத தெய்வன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எல்லாரும் நம்மளை கைவிட்டுடுவாங்க, ஆனால் நம்ம கைவிடாத தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பாருங்க. இந்த மனுஷன் பிறக்கும் போதே குடுனாவே பறந்துட்டாரு பாருங்க. அவங்க அப்பா அம்மா யோசிச்சாங்க, இவனை வச்சு எந்த வேலைக்கும் அனுப்ப முடியாது, எந்த ஐடி கம்பெனியும் இவனுக்கு வேலை கிடைக்காது, எந்த கவர்மெண்ட் ஜாப் சேர்க்க முடியாது, இவனை வச்சு எந்த வியாபாரம் பண்ண முடியாது. ஆனால் இவனை வச்சு ஒன்னே ஒன்று பண்ணலாம், என்ன பண்ணான்னா பிச்சை எடுக்கலாம். அப்போ இவனை கூட்டிட்டு போய் ஒரு கோயில் வாசலில் இவனை விட்டுடலாங்க. அவங்க வீட்டுக்கு சொல்றாங்க, இவனை கூட்டிட்டு ஒரு கோயில் வாசலில் விட்டுடலாம், அவன் எடுக்கிற அந்த பிச்சை எடுக்கிற அந்த வருமானத்தை வச்சு நம்ம பார்த்துலாம் சொல்றான் பாருங்க. ஆனால் அவனை குறித்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சில தவறான அபிப்பிராயம் பாருங்க. இவன் இப்படியே இருந்துருவான், இவன் லைஃப் இப்படியே போயிடுவான், இவன் எப்படியே வாழ்ந்துருவான், இப்படியே இருப்பான்னு யோசிச்சுட்டாங்க பாருங்க. ஆனால் ஒரு நாள் இயேசு எரிகோவுக்கு வந்தாராம் பாருங்க. நான் அறிவிக்கிற இயேசு இன்றைக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் நிலைமை எப்படியா இருந்தாலும் சரி, அநேகர் ஆன்லைன் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு இயேசு வரப்போகிறார். இன்றைக்கு உங்கள் நிலைமையை இயேசு மாற்ற போகிறார். உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தருக்கு சுகத்தை தர போகிறார். பைபிளில் பேதுரு ஒரு அண்ணா இருக்கிறாரு பாருங்க. பேதுரு வீட்டுக்கு இயேசு போனாராங்க. அதுக்கப்புறம் பேதுரு போட்டுக்கு போனாராங்க. அதுக்கப்புறம் பேதுரு அண்ணா ஹார்ட்டுக்கே போயிட்டாராம். பேதுரு அண்ணா வீட்டுக்கு ஏன் இயேசு போனாருன்னா, மாமி ஜுரமாக இருந்தாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இயேசு போன உடனே சுகம் உண்டாயிடுச்சு பாருங்க. சுகம் உண்டாகி அவருக்கு பணிவிடை செய்தாலாம் பாருங்க. பேதுரு போட்டுக்கு ஏன் இயேசு போனாருன்னா, பேதுரு அண்ணன் அவர் வியாபாரமே அவருடைய தொழிலை மீன் பிடிக்கிற தொழிலாம் பாருங்க. ஆனால் ராம் முழுவதும் அவர் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அவருக்கு அகப்படலையாம் பாருங்க. அவர் ராம் முழுவதும் பாகப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கரைக்கு வந்துட்டாராம் பாருங்க. கரைக்கு வந்துட்டு அந்த வலையெல்லாம் கொஞ்சம் பழுது பார்க்கலாம் பார்த்துருந்தாராம் பாருங்க. அந்த நேரத்தில் இயேசு பிரசங்கம் பண்ணியிருந்தாராம். அந்த பிரசங்கத்தை லைட்டாக கொஞ்சம் காதுகிட்டு கேட்டாராம் பாருங்க. அதை கேட்ட மாத்திரத்தில் இயேசு சொன்னாராம், பிரசங்கெல்லாம் முடிச்சுட்டு, தம்பி கொஞ்சம் படகு எத்தனை ஆழத்தில் போகலாமான்னு கேட்டாராம் பாருங்க. அப்போ அவன் சொன்னானா, இல்லை ஏசப்பா, நைட்டு முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றாக போடலப்பா, நீங்கள் சொல்லி நடக்க போது. அப்படியே அவன் கேட்கலாம் பாருங்க. அவர் சொன்ன வார்த்தையை அவன் கேட்டு உள்ளுக்குள்ளே அவனுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் வந்தது பாருங்க.
அப்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வரணும். இயேசு என்னை நல்லாவே வாழ வைப்பார், இயேசு என்னை நல்லாவே பார்த்துப்பார், இயேசு என்னுடைய தொழிலை ஆஸ்வதிப்பார், இயேசு என்னுடைய பிஸ்னஸை ஆஸ்வதிப்பார். சிங்க குட்டிகள் தாட்சந்தை பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான் பாருங்க. அப்போ பேதுரு பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தையை, ஆண்டவரே ராமுழுதான் பிரயாசம் பண்ணப்பா ஒன்றும் அகப்படலை, ஆனால் அவங்க வார்த்தையின்படியே நான் வலைய போடுறேன் பாருங்க. அந்த விசுவாசம் திரளான மீன்களை பிடிச்சாரம் பாருங்க. அப்போ முதல்ல பேதுரு வீட்டுக்கு போகும்பொழுது மாமி ஜுரமா இருந்தாங்க, சுகத்தை கொடுத்தாரு. ரெண்டாவது பேதுரு போட்டுக்கு போனாராம். அப்போ இது வரைக்கும் பேதுரு மீன் வியாபாரம் பண்ணாரு. இது வரைக்கும் பார்க்காத ஆசீர்வாதம், இது வரைக்கும் பார்க்காத உயர்வு, இது வரைக்கும் பார்க்காத நிறைய பேர் பேதுரை குறித்து பேசுறாங்களே, என்னப்பா பேதுரு பிசினஸ் இப்படி ஆயிடுச்சாப்பா, இப்பா என்னப்பா பேதுரு இன்னைக்கு இப்படி ஓங்கி நிற்கிறேனாப்பா. அப்போ பேதுரு சொன்னாராம், இது வரைக்கும் நான் வியாபாரம் பண்ணேங்க, ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் வந்தார், என்னுடைய வியாபாரத்தையே 1000 மடங்கு ப்ளஸ் பண்ணிட்டார். இப்போ நான் அறிவிக்கிற இயேசு, நீங்கள் வியாபாரம் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது சின்ன தொழில் பண்ணலாம், இல்லை வேலை செய்யலாம், ஆனால் உங்கள் வேலையில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், உங்கள் பிஸ்னஸில் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். அப்போது பேதுரு நிலைமையை கர்த்தர் மாற்றினார் பாருங்க. அதே போல் பேதுரு என்ன பண்ணார், எவ்வளோ பிரயாசப்பட்டு ஒன்றாக பண்ணல பாருங்க. அப்போ அவருக்குள்ள பெரிய விசுவாசம், இயேசு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக ஏதாவது நடக்கும், இயேசு சொல்லிட்டா எதனா ஆகணும். இப்போ நான் சொல்கிறேன், நான் அறிவிக்கிற இயேசு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதிருங்க, பலங்கொண்டு தீர்மானமாக இருங்க, தெரியாதீங்க, நான் உன் தேவன், உங்களை பலப்படுத்துவேன், உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் உலகத்தில் நான் உங்களை தாங்குவேன் அப்படின்றார் பாருங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் நம்ம நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. சொல்லுவாங்க நான் உனக்கு செய்கிறேன், நான் உனக்கு பார்த்துக்கிறேன், நான் பண்ண சொல்லுவாங்க, ஆனால் யாருமே செய்ய மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த அண்ணனோட நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை பாருங்கள். அவங்க அப்பா ரொம்ப கிழிஞ்ச துணியை போட்டு வந்து அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்களா, கோயில் வாசலில் போட்டுருவாங்க பாருங்கள். போடும் போதெல்லாம் போகும்போது வரும்போது பிச்சை எடுத்துருப்பாங்க, அம்மா எனக்கு ஏதாவது கொடுங்கம்மா, சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரு தெரில பாருங்கள். ஒரு வேளை அவர் கூட எத்தனை பேர் பிறந்தாங்கன்னு தெரில, ஆனால் அவர் கூட பிறந்தவங்க பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா அவங்கள பார்த்த விதம் வேற, ஆனால் இவரை பார்த்த விதம் வேற பாருங்க. ஆனால் மனுஷன் பார்க்குற விதமாக இயேசு உங்களை பார்க்கல, மனுஷன் உங்களை குறித்து பேசணுமா, இயேசு உங்களை குறித்து பேசலை. இயேசு உங்களை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், இயேசு உங்களை குறித்து பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். நான் அறிவிக்கிற இயேசு, நீங்கள் யாராவனா இருங்கம்மா, உங்கள் நிலைமை எப்படி வேணா இருக்கட்டம்மா, அண்ணனா இருக்கலாம், இதை பார்த்து கொண்டு அண்ணனா இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இயேசு உங்கள் நிலைமையை மாற்ற போகிறார், இயேசு உங்கள் பிரச்சனையை மாற்ற போகிறார். மருந்து செய்யாததை, மாத்திரை செய்யாததை, ட்ரீட்மெண்ட் செய்யாததை இயேசு உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க போகிறார். ஆண்டு உங்களோடு செய்ய போகிற காரியம் மிக மிக பயங்கரமாக இருக்க போது பாருங்க. இந்த அண்ணன் நிலைமை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கடைசி வரைக்கும் இப்படி தான் போனோமா யோசிந்தார் பாருங்க. அந்த டைமில் ரொம்ப அவர் பிச்சை இருக்கும் போதெல்லாம் அப்படியே ரொம்ப சவுண்டாக இருக்கும் பாருங்க. ஆனால் இந்த வாட்டி சவுண்டு ரொம்ப ரொம்ப வேகமாக இருந்தது, இந்த வாட்டி சவுண்டு ரொம்ப வேகமாக இருந்தது. அப்போ அவர் கேட்குறாரு, காதில் கேட்டு யாருங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தான் சொல்கிறாங்க, இயேசு வந்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. இயேசு வந்திருக்கிறாரா? என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, இயேசு வந்திருக்கிறாரு. அப்போது இயேசு குறித்து அந்த அண்ணன் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாரு. இயேசு வாழ வைக்கிறவர், இயேசு சுகத்தை கொடுக்கிறவர், இயேசு மனுஷனோட உயிரோட எழுப்புகிறார், இதை குறித்து அந்த அண்ணன் கேள்விப்பட்டுக்கிறாராம். அப்போ அவர் நினைச்சாராம் உள்ளுக்குள்ள, அப்போ இயேசு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்துக்கிறாருன்னா என் நிலைமையை இயேசு மாற்றுவார் உள்ளுக்குள்ள விசுவாசித்தாராம். நான் சொல்கிறேங்க, நான் பிரசங்கம் பண்ணும் போது யாரெல்லாம் விசுவாசோடு கேட்குறீங்களோ உங்கள் நிலைமையை கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போகிறார். அந்த அண்ணா பாருங்க, இயேசு போறாராம், அவருக்கு சொல்றாராம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றாராம். எல்லாரும் சொல்றாங்களாம், இல்லப்பா அந்த பிச்சைக்காரன் கத்தினுக்கிறான், அவனை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க பாடின்றாலாம். ஆனால் அப்போ கூட அவர் அவ்வளோ பேர் அவரை இது பண்ணி கூட அவர் என்ன பண்ணாரா, இன்னும் அதிகமாக கூப்பிட்டாராம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னாராம். அப்போ நின்று இயேசு சொன்னாராம், அவனை என்கிட்ட கூட்டினுவாங்கப்பா அப்படின்னாராம் பாருங்க. இன்றைக்கு இயேசு உங்கள் பிரச்சனையை பார்க்க வந்திருக்கிறார், இன்றைக்கு இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார், இன்றைக்கு இயேசு உங்கள் சூழ்நிலையை மாற்ற வந்திருக்கிறார் பாருங்க. நான் அறிவிக்கிற இயேசு கிரகிக்க முடியாத காரியங்களை, கிரகிக்க முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் பாருங்க. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையம் சொன்ன வார்த்தையின்படியே அவர் பாருங்க உட்கார்ந்த இடத்துலயே தாவீதின் குமாரனே, இன்னும் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னும் மின்னில அதிகமாக கூப்பிட்டாராம் பாருங்க. அப்போ இயேசு நின்று அவனை கூப்பிட்டான்னு சொன்னாராம். அப்போ அவர் கேட்கறாராம், நான் உனக்கு என்ன செய்யப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாராம். அங்கே இடத்துல நான் இருந்தேன்னா நீங்கள் இருந்தா சொல்லிருக்கீங்க தெரியுமா, ஆண்டவரே 2 ஸ்கார்பியஸ் கார் வேணாம்ப்பா, இல்லைனா இனோவா வேணாம்ப்பா, பெரிய மாடு வீடு வேணாம்ப்பா, இங்கேருந்து நான் போயிட்டு வரதுக்கு வீல் சேர் வேணாம்ப்பா, நான் வீட்டில் நல்லா ஹாயாக பார்த்து தூங்கணும், நல்லா ஏசி ரூம் வேணும் எனக்குப்பா, வீட்டில் எனக்கு பணியிட சேர்த்துக்கு வேலைக்காரர் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அந்த அண்ணன் பாருங்க,
ஆண்டவரே நான் பார்வை அடைவேன் அப்படின்னாராம். நீ விசுவாசிக்கிறேன் பாருங்க. சொன்ன மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன் பண்ண உடனே பார்வை உண்டாயிச்சான் பாருங்க. அப்போ நீங்கள் நானும் அந்த இடத்துல இருந்தேன்னா இதுதான் கேட்டிருப்போம் பாருங்க. அவரு பாருங்க விருப்பத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, நான் பார்வை அடையணும்னு. அப்போ அவர் விருப்பத்தை இயேசு நிறைவேற்றினார். இன்றைக்கு உங்க விருப்பத்தை இயேசு நிறைவேற்ற போகிறார். அவர் நிலைமையை மாற்றின ஆண்டவர் இன்னைக்கு உங்க நிலைமையை மாற்ற போகிறார். உங்க பிரச்சனையை மாற்ற போகிறார். உங்க கடனை மாற்ற போகிறார். நான் அறிவிக்கிற இயேசு. நீங்க எவ்வளவு நினைச்சீங்க? லாசரு செத்து 3 நாள் ஆயிடுச்சு. லாசரு செத்து போயிட்டு இயேசுக்கு நல்லாவே தெரியும் உங்க பிரச்சனை. நான் இயேசப்பாக்கு நல்லாவே தெரியுமா? ஐயா, தம்பி, தங்கச்சி, இது யாரோனா நீங்க இருக்கலாம். உங்க பிரச்சனை, நீங்க வடிக்கிற கண்ணீர், நீங்க படுகிற பாடுகள் இயேசுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்றைக்கு உங்களை அந்த பிரச்சனை இயேசு தூக்கி அடிக்க போகிறார். இன்னைக்கு அந்த வியாதியிலிருந்து கத்தவங்களை தூக்கி எடுக்க போறாரு. பாருங்க, நெடுநாளா அழுக்கு ட்ரெஸ்ஸுங்க, அவங்க கிட்ட போனா நாற்று அடிக்கும். அவங்க கிட்ட நிறைய பேர் மூங்குறதோட பேச மாட்டாங்க. அப்படி இந்த மனுஷனை இயேசு தேடி வந்தாரு பாருங்க. அந்த எரிகைக்கு இயேசு வரும்போது அவர் இயேசு எப்படிப்பட்டவர்? இப்படிப்பட்டவருப்பா. அவர் வாழ்க்கையில நிறைய நன்மை செய்திருக்கிறார், நிறைய அற்புதம் செய்திருக்கிறார். அவரை குறித்து அநேக விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த இயேசு நிச்சயமாய் எனக்கு சுகத்தை கொடுப்பார்னு விசுவாசம் பாருங்க. அப்போ வரும்பொழுது இயேசு அவர் கண்ணை தொட்டாருங்க. தொட்ட மாத்திரத்தில் அவர் பார்வடைந்தார் பாருங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா அவரை குறித்து நிறைய விஷயத்தை யோசிச்சிருந்தாங்க. இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுங்க, இவங்கெல்லாம் நிலைமை இப்படிதான் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க பாரு. ஆனால் அவங்க அப்பா அம்மா அதை செய்ய முடியாதது, அவங்க அண்ணன் தம்பி செய்ய முடியாதது, அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி செய்ய முடியாதது, அவங்க மாமா சித்தப்பா செய்ய முடியாதது, அவங்க பெரியப்பா சின்னம்மா யாருமே செய்ய முடியாதது அவன் வாழ்க்கையில் இயேசு செய்து முடித்தார். இன்றைக்கு நான் அறிவிக்கிற இயேசு என் வாழ்க்கையிலையும் எனக்கு அற்புதம் செய்தாருங்க. இன்றைக்கு நான் உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறேன்னா, நான் செத்து போயிருந்தா 25 வருஷம் ஆயிருக்கும் பாருங்க. 25 வருஷம் ஆயிருக்கும். நான் செத்து போன இடத்துல இன்னொருத்தனை பொடிச்சிருப்பாங்க பாருங்க. ஒரு சின்ன விபத்து நடந்தது. அந்த விபத்து நடந்தவங்க நான் ஆக்சிடென்ட் ஆகி கோமால போயிட்டேன் பாருங்க. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இவன் செத்து போயிடுவான், இவன் அவ்வளோதான் நிலைமை முடிஞ்சிச்சுமா, இவனை வீட்டுக்கு கூட்டு போய் சொல்லிட்டாங்க பாருங்க. ஆனால் எந்த டாக்டர் சொல்லிட்டாங்களோ அவங்க நிலைமை போயிடுச்சிங்க. ஆனால் இயேசு என் லைஃப்பில் வந்தார், கமாப்போடு தொடங்கினாரு. இன்னைக்கு என் வாழ்க்கையை இயேசு நல்லாவே வாழ வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என் நிலைமையை இயேசு மாற்றினாருமா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், படுக்கிறதுக்கு இடம் இல்லாத கஷ்டப்பட்டேன், எங்கோ டிஃபன்களில் வேலை செஞ்சேன். என்னை நம்பி யாருமே இவனா என்னப்பா தெரியும், இவனா என்னப்பா அப்படின்னு எல்லாரும் என்னை கேலி பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு எங்கள் அப்பாவும் பாசு கிடையாது, எனக்கு பின் வந்த என் சந்ததியும் பாசு ஃபேமிலி கிடையாது பாருங்க. எங்கள் அப்பா ஒரு பக்கா குடிகாரு. ஆனால் என் மேலே தேவ தரிசனம், என் மேலே தேவ திட்டம், என் மேலே தேவ கிருபை உண்டானதுனால தாயின் கருள் உருவாகமுன்னே அவர் என்னை முன் அறிந்தார், அவர் என்னை முன் குறித்தார் பாருங்க. இன்னைக்கு நான் செத்து போயிருந்தேன்னா உங்ககிட்ட நின்று என்னால் பேசிருக்க முடியாதுங்கம்மா. அண்ணன், தங்கச்சி, தம்பி, நான் இன்னைக்கு செத்து போயிருந்தேன்னா என்னால் நின்று பேசிருக்க முடியாது. அந்த இயேசு என் வாழ்க்கையில் வந்தார். இன்னைக்கு என் வாழ்க்கையே இயேசு மாற்றிட்டாருங்க. யாராவது ஏதாவது சாப்பாடு தருவாங்களா? சாப்பாடு கஷ்டப்படுற நாட்கள்லாம் உண்டு பாருங்க. யாராவது எனக்கு தருவாங்களா, ஏதாவது செய்வாங்களா அப்படி யோசனை நாட்கள்லாம் உண்டு பாருங்க. இன்னைக்கு அந்த இயேசு என் லைஃப்பில் வந்தாருங்க. இன்னைக்கு அந்த இயேசுவை நான் கெட்டியாக பிடிச்சிக்கணும். அன்னிலேருந்து இயேசு என்னை நல்லாவே வாழ வச்சிருக்கிறாரு பாருங்க. ஆக்சுவலாக நான் சண்டே ஸ்கூலில் தான் ரசிக்கப்பட்டேன் பாருங்க. சின்ன வயசில் ஆக்சுவலாக நான் ஆதியிலும் கிறிஸ்தவங்க, ஜாதியிலும் கிறிஸ்தவங்க பாருங்க, பாதியில் வந்த கிறிஸ்தவம் பாருங்க. எங்கள் வீட்டாண்ட சண்டே ஸ்கூல் நடக்கும். அப்போ அக்கா கூப்பிட்டாங்க, தம்பி சண்டே ஸ்கூல் வாடா அப்படின்னாங்க. அங்கே எதுவோ பிஸ்கட் தருவாங்க. நான் உள்ளே போனேன் பாருங்க. அங்கே ஒரு வசனம் என்னை தொட்டது பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுமா. அந்த வார்த்தை எனக்குள்ளே தொட்டது பாருங்க. அங்கே எவ்வளோ தெய்வத்தை கும்பிட்டாங்க, எவ்வளோ தெய்வத்துக்கிட்ட போனோம். எங்கள் அம்மா போகாத கோயில் கிடையாதுங்க, கும்பிடாத தெய்வம் கிடையாது. ஆனால் எல்லா தெய்வமும் நாங்களை கைவிட்டுச்சு. ஆனால் நான் அறிவிக்கிற இயேசு, அவரை அன்பு நான் ரொம்ப ருசி பார்த்தேங்க. யாருமே தேடி வராத இந்த உலகத்தில், யாருமே தேடி வராத இந்த வேர்ல்டில் இயேசு எங்கள் குடும்பத்தை தேடி வந்தாருங்க. எங்கள் அப்பா பக்கா குடிகாருங்க, எங்கள் அம்மா ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். என் லைஃப் இப்படி தான் முடிஞ்சிச்சு நினச்சேன் பாருங்க. எனக்கெல்லாம் திருமணம் நடக்குமா யோசிச்சு கூட பார்க்கலங்க. ஆனால் இன்னைக்கு நல்ல வாழ்க்கை துணை கொடுத்து கர்த்தர் நல்லாவே வாழ வச்சுக்கிறாரு பாருங்க. எனக்கு கீபோர்டை ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த கீபோர்டை கற்றுக்கணும் பெரிய ஆளான ஆசைப்பட்டேன் பாருங்க. ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டாங்க. ஆனால் இயேசு சொன்னார், நான் உன்னை வாழ வைப்பேன்டா, நான் உன்னை அழகு பார்ப்பேன்டான்னு சொன்னார் பாருங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஊழியக்காரனா, நல்ல ஒரு ஓஷிடராய் எனக்கு கர்த்தர் மாற்றி உருவாக்கி வச்சுட்டாரு பாருங்க. என் வாழ்க்கையில் இயேசு வந்தாருமா. என் வாழ்க்கை நிலைமையை இயேசு மாற்றினார். நான் அறிவிக்கிற இயேசு இன்று உங்கள் லைஃப்பில் வரப்போகிறார். உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கள் மாற்ற போகிறார். அவரால் முடியாத வியாதி, சுகப்படுத்த முடியாத வியாதி ஒன்றுமே இல்லை, குணப்படுத்த முடியாத பலவீனம் ஒன்றுமே இல்லை பாருங்க. எனக்கு அடிக்கடிக்கு செஸ்ஸில் பெயின் வரும் பாருங்க. அந்த பெயின் வந்தாலே ஒரு சில பயம் வரும், எங்கே செத்துருவோமா, ஐயோ முடிஞ்சிச்சு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார்,
நீ பயப்படுற காரியம் ஒன்று கூட நடக்காது அப்படின்னாரு. நான் அறிவிக்கிற இயேசு இந்த நிகழ்ச்சியை யாரோ சில பயத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படுற காரியம் அற்புதத்தை முடியும்னு சொல்றாரு. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்றாரு. இயேசு நிச்சயமாய் வாழ வைப்பாருங்க. இயேசு நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். பைபிள்ல இன்னும் சம்பவத்தை பார்ப்போம். ஒரு அம்மாவுக்கு ஒரே மகன், அந்த அம்மா பேர் வந்து நாயின் ஒரு விதவை பாருங்க. அந்த அம்மாவுக்கு கணவர் இல்லை, அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு மகன் தான். அந்த அம்மாவுக்கு அந்த பையனை குறித்து நிறைய கனவுகள் இருந்தது பாருங்க. என் பையன் நல்லா நான் பார்த்துப்பான், நல்லா படிப்பான், ஒரு போலீஸ் ஆவான், ஒரு வக்கீல் ஆவான், ஒரு ஜட்ஜ் ஆவான் நினச்சிட்டாங்க பாருங்க. ஒரு நாள் அந்த பையன் செத்து போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த பையன் செத்து போயிட்டோன்னே அந்த அம்மா அந்த பையனை குறித்து நினச்ச எல்லாம் கனவு வீணாக போயிடுச்சு. அந்த அம்மா அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க, அழுது கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஒரே பையன், இன்னொரு பையன் இருந்தால் கூட பார்த்துக்கலாம், இன்னொரு பொண்ணு தான் கூட பார்த்துக்கலாம் அப்படி யோசிக்கலாம் பாருங்க. அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரி இல்லை. அந்த அம்மா நினைச்சாங்க இந்த பையனை நல்லா பார்த்துப்பான், இந்த பையனுக்கு எல்லாம் செய்வான்னு நினைச்சாங்க. ஆனா அந்த பையன் ஒரு நாள் செத்து போயிட்டாங்க, செத்து போயிட்டான். அந்த அம்மா அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க, அழுது கொண்டே இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் வந்தாங்க, சொந்தக்காரங்க வந்தாங்க, அழாதன்னாங்க. நம்மளால் அடை நிறுத்த முடியல. மாமா வந்தார், சித்தப்பா வந்தார், எவ்வளோ பேர் ஊர் தலைவர்லாம் வந்தாங்க. ஆனால் நம்மளால் அடை நிறுத்த முடியல. கடைசி நேரம் அதை எடுத்து அடக்கம் பண்ண போகிறாங்க, அதை எடுத்துன்னு போகிறாங்க. அதை எடுத்துக்கின்னு போகிறதுக்கும் ஏசு அது உள்ளே வரத்துக்கும் நேரம் கரெக்டாக இருந்தது பாருங்க. அப்போ ஆண்டவர் நேராக பாடையை சுமந்து கொண்டு போய் இப்போ சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னாரு. அந்த அம்மா கிட்ட போய்ட்டு அழாதே அப்படின்னாரு. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை யார் யார் அழுகையோடு பார்த்து கொண்டுக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அழாதீங்க அப்படின்றார் பாருங்க. யார் யார் எந்த இதை குறித்து அழுகுன்னு தெரியாது. ஒரு சிலர் கடனை குறித்து அழுது இருக்கலாம். ஒரு வேளை என் ஃபேமிலி இப்படி இருக்குதோ, நான் ஏன் வாழணும், நான் செத்து போயிடலாமா, ஏன் இப்படி இருக்குது யோசிச்சு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாருமா, அண்ணன் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, தம்பி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், தங்கச்சி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அழாதீங்க அப்படின்றார் பாருங்க. இன்னைக்கு உங்கள் நிலைமையை இயேசு மாற்ற போகிறாருமா. அந்த அம்மா யோசித்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க பாருங்க. அவ்வளோ பேர் சொல்லி அந்த அம்மா அடைய நிறுத்தினாங்க. ஏசு சொன்னவனே நம்ம அடைய நிறுத்திட்டாங்க. ஏங்க நிறுத்திட்டாங்க? எங்கள் மாமா சொன்னதுனாலையோ, எங்கள் சித்தப்பா சொன்னதுனாலையோ, எங்களுடைய கூட பிறந்த சொன்னாலே எனக்கு ஒன்றும் நடக்க போதில்லை. ஏசு சொல்லிட்டாரு, இதுவோ ஒன்று நடக்க போகுதுன்னு உள்ளுக்குள்ளே விசுவாசித்தாங்க. அந்த விசுவாசம் செத்த அவனை கற்று உயிரோடு எழுப்பி கையில் கொடுத்துட்டு போயிட்டார் பாருங்க. இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் உங்களை நல்லாவே வாழ வைக்கங்க. ஆபிரகாமை கொஞ்சம் பாருங்களேன், 75 வயசு ஆயிடுச்சு. 75 வயசில் ஃப்ராபர்ட் பண்ணுறாங்க ஆண்டவர். ஆபிரகாமே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், நான் உன்னை பெருக செய்வேன்றாரு. அவன் யோசிக்கிறான், ஆண்டவரே நான் கடவுன் ஆகிட்டேன், என் மனைவி கிழவி ஆகிட்டாப்பா, இதுக்கப்புறம் எனக்கு எப்படிப்பா குழந்தை பிறக்கும், சாத்தியமே இல்லை அப்படின்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயம் நடக்கம்பா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குன்றார். ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை குழந்தை பாய்க்கிறாது யாராவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இல்லை வேற யாராவது டாக்டர் கிட்ட போயிருப்பீங்க. நீங்கள் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, கடைசி வரைக்கும் நீ மாத்திரை போட்டே தான் ஆகணும், சாக்கிற வரைக்கும் நீ மாத்திரை போட்டு தான் ஆகணும், உன் பிரச்சனை மாறாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு உங்கள் ரிப்போர்ட்டை, உங்கள் பிரச்சனையை இயேசு மாற்ற போகிறார். நான் அறிவிக்கிற இயேசு உங்கள் பிரச்சனையை மாற்ற போகிறார். பாருங்க, ஆபிரகாம் அண்ணா எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாரு, எவ்வளோ மருந்து சாப்பிட்டுருப்பாரு, ட்ரீட்மெண்ட் சாப்பிட்டுருப்பாரு பாருங்க. ஆனால் ஏசப்பா சொன்னார் 75 வயசில் ஃப்ராபர்ட் பண்ணார். ஆனால் 25 வருஷம் காத்திருந்தாருங்க. நான் அறிவிக்கிற இயேசு நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார், நிச்சயமாக உங்களை விடுவிப்பார், நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார். நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு வேளை உங்களுக்கு நிறைய தரிசனம் ஆண்டவர் நிறைய வார்த்தை கொண்டு உங்களோட பேசியிருப்பார். ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தை நிறைவேறலப்பா, என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கலப்பா யோசிச்சிருக்கலாம். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ராபர்ட் பண்ணியிருப்பாரு, 5 மாதம் ஓடிச்சு, 6வது மாதம் வரப்போது, இன்னும் நடக்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, குறித்த நேரத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறதா, முடிவிலே அது விளங்குமா. ஒரு நாள் அது பொய் சொல்லவே சொல்லாதுங்க, ஒரு நாள் அது பொய் சொல்லவே சொல்லாது. இன்னைக்கு நான் அறிவிக்கிற இயேசு உங்கள் நிலைமையை மாற்ற போகிறாரு. 75 வயசில் ஃப்ராபர்ட் பண்ண ஆண்டவர் இன்னும் 25 வருஷம் போயிடுச்சு பாருங்க, இன்னும் 25 வருஷம் போயிடுச்சு பாருங்க. 106 வயசு அவருக்கு ஒரு நல்ல குழந்தைய ஆண்டவர் கொடுத்தார். அப்போ ஆபிரகாமை ஆஸ்வதிச்ச ஆண்டவர் இன்னைக்கு நான் அறிவிக்கிற ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாருங்க, உங்களை உயர்த்துவாருங்க, உங்களை பெருக செய்வாருங்க. ஆபிரகாமை வாடிக்கிறவனால்தான் அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் அறிக்கை பண்ணிட்டே இருந்தார். நான் பெரிய ஜாதி ஆகுவேன், என் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார், என் பேரை பெருமைப்படுத்துவார் சொல்லிக்கிட்டே இருந்தார் பாருங்க. அப்போது நம்ம வாயில் வரணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வரணும். நம்ம எதை சொல்லிட்டோம், இல்லைங்க கடனோட தான் இருப்பேன், இல்லை நான் பிரச்சனையோட தான் இருப்பேன், இல்லை நான் வியாதியோட தான் இருப்பேன், இந்த வியாதி கடைசி வரைக்கும் எனக்கு இருக்கும், கடைசி வரைக்கும் நான் மாத்திரை போடுவேன், இல்லை எனக்கு குழந்தையே பிறக்காது, இல்லை நான் நல்லாவே வாழ மாட்டேன், இல்லை எனக்கு திருமணம் நடக்காது. இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு உங்கள் நிலைமையை இயேசு மாற்ற போகிறார், உங்கள் பிரச்சனையை இயேசு மாற்ற போகிறார், உங்கள் சூழ்நிலையை இயேசு மாற்ற போகிறாருங்க. கூடன் பத்திமையை தேடி வந்த ஆண்டவர்
நாயின் விதவை தேடி வந்த ஆண்டவர், ஆபிரகாமை பார்த்து வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்க பேரை பெருமைப்படுத்துவேன், நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், பூமியில சகல ஜாதியான உங்களை கீர்த்திய முகச்சமா வைப்பேன் என்றார். பாருங்க, கர்த்தர் உங்கள் நிலைமையை மாற்றுவார். பிரதர் சிஸ்டர், கர்த்தர் நிலைமையை மாற்றுவார். சோர்ந்து போவாதீங்க. அண்ணன் தம்பி தங்கச்சி, கர்த்தர் நிலைமையை மாற்றுவார். சோர்ந்து போவாதீங்க. சோர்ந்து போவர்கள் பலத்தை கொடுக்கிறார். சத்துவம் கர்த்தர் சத்துவத்தை பெருகப்படுகிறார். பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் எல்லா பிரச்சனையும் மாற்ற போகிறார். அப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் யாரும் இருந்தாலும் அப்படியே கண்ணை மூடலாமா? கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடலாமா? கண்ணை முடுங்க பார்க்கலாம், கண்ணை முடுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி டேடி, நன்றி ஃபாதர், நன்றி ஃபாதர், நன்றி ஃபாதர், நன்றி ஃபாதர், நன்றி ஃபாதர். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இயேசு முடியாததை முடியும்படி செய்ய போகிறாருமா. யாருமே தேடி வராது இந்த உலகத்தில், யாருமே தேடி வராது இந்த வேர்ல்டில். இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். என்ன தேடி வந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்காருமா. ஐயா, என்ன தேடி வந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்காரு. ஐயா, உங்கள் பிரச்சனை நிச்சயமாய் மாறும், உங்கள் கண்ணீர் நிச்சயமாய் மாறும், உங்கள் புலம்பல் நிச்சயமாய் மாறும். நான் அறிவிக்கிற இயேசு நீங்க யாரா இருந்தாலும் நிலைமையை மாற்றுவார். ஆண்டவரே, நாயினுடைய விதவை கண்ணீர் துடைச்ச ஆண்டவர், பத்திமுடைய கண்களை திறந்த ஆண்டவர், ஆபரமுடைய நிலைமையை மாற்றின ஆண்டவர். யார் யார் என்ன நிலைமையோடு பார்த்து கொண்டு தெரியாதப்பா. யார் யார் என்னோட பேசோடு பார்த்து கொண்டு தெரியாதுப்பா. சம்டைம்ல செத்து போயிடலாமான்னு யோசிக்கிறாங்கப்பா. என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு. இல்லை 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 இல்லை, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. இது வரைக்கும் அழுதுட்டீங்களா? அழுதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்கள் துக்கத்தை கத்து சந்தோஷமாய் மாற்ற போகிறார். ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி வாழ ஜீவிக்க ஆண்டவரே, எந்தெந்த நிலைமையிலிருந்து மக்கள் பார்த்தார்களோ எனக்கு தெரியாத ஆண்டவரே. எல்லாரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை, மிகப்பெரிய அதிசயத்தை செய்து முடிச்சதுக்காக நன்றி அப்பா. சொல்ற நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் பெருகுனா நாங்கள் சிறுகிறோங்கப்பா. உங்கள் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.